friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான மட்டன் லிவர் ஃப்ரை. இங்க மட்டன் லிவர்ல நல்ல ஸ்பெஷலான பெப்பர் மசாலா சேர்த்து பக்குவமா வறுத்தெடுக்கிறோம். ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி. மட்டனை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோட இருக்குங்க. நான் வெஜிடேரியன்ஸுக்கு நல்ல ஒரு ஹெல்தியான டிஷ்ஷும் கூட. ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சி, அயர்ன் டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்கிறவங்க இந்த மட்டன் லிவர்லாம் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பெப்பர் மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். மிளகு, அடுத்தது 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். அதாவது நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக 1 நிமிஷம் வறுத்து விடுங்க. பாருங்கள், இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். ஸோ இங்கே பெப்பர் மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து நம்ம தேவையான அளவு எடுத்து லிவர் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. மீதியை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 300 கிராம் அளவுக்கு மட்டன் லிவர் எடுத்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம மட்டன் லிவர் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் நம்ம இந்த லிவர் ஃப்ரை செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 15 to 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த நான்வெஜ் லிவர் ஃப்ரை எல்லாம் செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ஈரல் பீசஸை சேர்த்துடலாங்க. மட்டன் லிவர் பீசஸ் 300 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மட்டன் லிவர் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். இது வதங்கியே வெந்துடும். இந்த மட்டன் லிவரே வதங்க தண்ணி விடும். அதுலேயே நம்மளுக்கு வெந்துடும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், கலர் மாறி வருது. மட்டன் லிவர் பீசஸோட அந்த கலர் மாறி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். இந்த மட்டன் லிவர் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து விட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டாவே நம்மளுக்கு தண்ணி விட ஸ்டார்ட் ஆகிடுங்க. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு இந்த கடாய்க்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நம்ம வதங்க விடுவோம். இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே விடாமல் தான் வதக்கி மூடி வச்சோம். பட் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. இன்னுமே தண்ணி விட்டு வெந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி விட்டு வெந்து வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் மட்டுமே தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிக தண்ணி விடாதீங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் நம்ம மூடியை போட்டு விட்டுடலாம். இன்னொரு 4 நிமிஷத்துக்கு மேலே இது வெந்து வரட்டும். இப்போ அகைன் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா தண்ணி விட்டுருக்கு. அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா மிதந்து வருது பாருங்கள். இதுலேயே நம்மளுக்கு லிவர் வெந்துடும். இப்போவே நம்மளுக்கு ஒரு 60-70% லிவர் வெந்தாச்சு. அந்த எண்ணெய் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர்றக்கும் இந்த லிவர் வெந்து வர்றக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்குனதில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. லிவர் ஆல்மோஸ்ட் வெந்தாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன்.
அடுத்தது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற பெப்பர் மசாலா பொடியிலேருந்து நல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மசாலா பொடி சேர்த்துக்கிறேங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது 300 கிராம் அளவுக்கு மட்டன் லிவர். அது நல்லா வதங்கி சுருங்கி இருக்குது. அதுக்கு இந்த அளவுக்கு அந்த பெப்பர் மசாலா பொடி போட்டால் நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஏற்கனவே மிளகாய் பொடியும் போட்டிருக்கிறோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறோம். பட் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவைப்படுன்னு விருப்பப்படுறவங்க இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு நிமிஷம் விட்டுருவாங்க. ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலா ஃப்ளேவரோட அருமையான லிவர் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டு இறக்குனா அவ்வளோதாங்க. சுவையான அருமையான மட்டன் லிவர் ஃப்ரை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியர்களுக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்சமான டிஷ்ஷாக இருக்கும். அது இந்த மாதிரி நல்ல ஒரு பெப்பர் மசாலா சேர்த்து நம்ம செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவுமே தூக்கலாக இருக்குங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.